எப்ப பாரு பீட்ரூட்ட வச்சு பீட்ரூட் பொரியலும், பீட்ரூட் ரைஸு, ஜூஸுன்னு தான் குடிச்சிட்டுருப்போம். சுட சுட சாதத்தோட இந்த பீட்ரூட் கூட்ட செஞ்சு சாப்பிட்டு பாருங்க. இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய்யும் சேர்த்து நல்லா பெசஞ்சு சாப்பிட்டு பாருங்க. ரொம்ப மணமாவும், டேஸ்டியாவும் இருக்கும். இந்த ரெசிபி எப்படி செய்யலான்றத பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி நம்ம பேஜ மறக்காம ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. இது மாரி சூப்பரான ரெசிபீஸ் இனிமேல் அப்கமிங் வீடியோஸ்ல வரப்போது. ஒரு குக்கர்ல ஒரு பீட்ரூட் எடுத்திருக்கேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. இது கூட ஒரு தக்காளி, ஒரு வெங்காயம் சேர்த்துருக்கேன். எல்லாத்தையும் சேர்த்துட்டு 1/2 கப் அளவுக்கு பாசிப்பருப்ப நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. இது கூட 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாத்தூள் சேர்த்து கொஞ்சமா உப்பு, தண்ணி எல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணி 5 விசில் வர அளவுக்கு விட்டு எடுத்துக்கோங்க. நல்லா காயும் பருப்பும் வேகுற அளவுக்கு இருந்தா போதும். இந்த அளவுக்கு வெந்ததுக்கப்புறம் ஒரு மத்தில் இந்த மாரி ஏதாவது வச்சு நல்லா மசிச்சு எடுத்துக்கோங்க. வழக்கம் போல ஒரு தாளிப்பு தான். எண்ணெய், கடுகு, சீரகம், பெருங்காயம், வரமிளகாய், கருவேப்பிலை எல்லாத்தையும் சேர்த்து தாளிச்சு இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ 1 டீஸ்பூன் அளவுக்கு நல்லா துருவின தேங்காவ சேர்த்துக்கலாம். தேங்காய் சேர்த்து ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ நெறைய கொத்தமல்லிய சேர்த்துக்கோங்க. இந்த மாரி ரெசிபீஸ்க்கு நம்ம பேஜ ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோவ சேவ் பண்ணிக்கோங்க.